சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சார் மணிகண்டன் குமாரபாளையத்துலேருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க ஓகே. மணிகண்டன். நாகராஜ் சார். வணக்கம். நீங்க சித்ரா சார் கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்களா? ஆமா 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 உங்களோட மொத்த வாழ்க்கை வரலாறையும் நீங்க ஒப்பிச்சிட்டீங்க. ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வாழ்ந்த விதம், நீங்க ஏன் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா வர முடியல, எல்லா விஷயத்தையும் நீங்க அதை சொல்லிட்டீங்க. ஆமா ஆனா இவ்வளவு அனுபவத்தையும் சேர்த்து வச்ச நீங்க நீங்க ஒரு நல்ல படம் ஒண்ணு இயக்கி நீங்க மறுபடியும் ஒரு வெற்றி கொடுக்கணுங்கிறது என்னோட ஒரு ஆசை. கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பா. அவ்வளவு அனுபவம் நீங்க வச்சிருக்கிறீங்க. வாழ்க்கை உங்களுக்கு நிறைய கத்து கொடுத்துருக்குது. ஆமா. நீங்களும் வாழ்க்கையில் நிறைய கத்துக்கிறீங்க. கண்டிப்பா. அதனால நீங்க இப்போ ஒரு நல்ல கதை ஒண்ணு தேர்ந்தெடுத்து நீங்க மறுபடியும் ஒரு நல்ல இயக்குனருங்கிறத நீங்க நிரூபிக்கணும் சார். கண்டிப்பாங்க கண்டிப்பா. அடுத்த மாசம் ஷூட் சார். அடுத்த மாசம் ஷூட். அப்படிங்களா சார்? அடுத்த மாசம் ஆரம்பிச்சிடும். 4 மாசத்துல தியேட்டருக்கு வந்துடும். அவசியம் பாருங்க. மறுபடியும் நீங்க நல்ல நிலைமைக்கு வரணுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க. சித்ரா சார்கிட்ட நீங்க கொடுத்த பேட்டி இருக்கு இல்லைங்களா? ஆமா. அத உங்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம இந்த அளவுக்கு எல்லாம் யாரும் நான் இப்படி பண்ணனேன் இப்படி இருந்தேன்னு யாரும் பேட்டி கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு ஒளிவு முறை இல்லாம எல்லா விஷயத்தையும் நீங்க சார்கிட்ட சொன்னதை நாங்க பார்த்தோம். ஆமா சார் அப்படி கேட்டாரு. எனக்கு சார் முன்னாடியே தெரியும். சாரோட இன்டர்வியூக்கு அப்புறம் தான் நான் அவ்வளவு பெருசா ரீச் ஆனேன். கண்டிப்பா சார் அதுக்கு முன்னாடி நீங்க உங்களை யாருமே தெரியாது சார். நீங்க கௌதம் வாசுதேவன் சார் கிட்ட நீங்க வேலை செஞ்சது இந்த விஷயம் எல்லாம் யாருக்குமே தெரியாது. நீங்க தினந்தோறும் ஒரு படம் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க ஆளையே காணோம்னு எல்லாம் தேடிட்டு இருந்தப்போ சார் உங்களை புடிச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறார் மறுபடியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவரோட இன்டர்வியூ பார்த்தேங்க சார். ரொம்ப நேர்மையா எந்த ஒரு ஒளிவு முறை இல்லாம அந்த பேட்டி கொடுத்திருந்தீங்க. அது மாதிரி நீங்க ஒரு நல்ல படம் ஒண்ணு இயக்கி நீங்க மறுபடியும் மேல வரணுங்கிறது என்னோட ஒரு ஆசை. கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பா. நல்ல நிலைமைக்கு வரணுங்க சார். ஓகே ஓகே ஓகே. மறுபடியும் எந்த கெட்ட பழக்கம் இல்லாம நீங்க நல்ல நிலைமைக்கு நல்ல ஒரு இயக்குனருங்கிற பேர் வாங்குங்க சார். அதான் என்னோட ஆசை. கண்டிப்பாங்க கண்டிப்பா. தேங்க்யூ. நன்றி சார். ஓகே நன்றிங்க நன்றி.